பென்னி தி பாண்டாவின் பெரிய சாதனை. ஒரு காலத்தில் ஒரு பசுமையான மூங்கில் காட்டில் பென்னி என்ற ஆர்வமுள்ள சிறிய பாண்டா வாழ்ந்து வந்தது. பென்னி தனது வீட்டை பற்றிய புதிய விஷயங்களை ஆராய்ந்து கண்டுபிடிப்பதை விரும்பினார். ஒரு பிரகாசமான காலையில் மலைகளுக்கு மேல் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க காட்டை தாண்டிச் செல்ல அவள் முடிவு செய்தாள். அவள் மலைகளில் ஏறும்போது பல நட்பு விலங்குகளை சந்தித்தாள். முதலில் ஒரு மரத்தின் மீது அமர்ந்திருந்த ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆந்தையை அவள் சந்தித்தாள். எங்கே போகிறாய் குட்டி பாண்டா என்று ஆந்தை கேட்டது. நான் ஆராய்ந்து வருகிறேன், பென்னி உற்சாகத்துடன் பதிலளித்தார். இந்த மலைகளுக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆந்தை கூக்குரலிட்டு, எச்சரிக்கையாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பென்னி தனது பயணத்தை தொடர்ந்தார். விரைவில் ஒரு பிரகாசமான நதியை கண்டார். மீன்கள் நீந்துவதையும் பட்டாம்பூச்சிகள் மேலே படபடப்பதையும் பார்த்தாள். இவ்வளவு அழகான எதையும் அவள் பார்த்ததில்லை. திடீரென்று பென்னிக்கு மெல்லிய அழுகை சத்தம் கேட்டது. சத்தத்தை தொடர்ந்து ஒரு பாறையில் ஒரு சிறிய ஆமை சிக்கியிருப்பதை அவள் கண்டாள். தயக்கமின்றி பென்னி கவனமாக ஆமை தண்ணீருக்குள் திரும்ப உதவினார். ஆமை அவளுக்கு நன்றி தெரிவித்ததுடன், பென்னி, நீங்கள் மிகவும் அன்பானவர், உங்களுக்கு எப்போதாவது உதவி தேவைப்பட்டால் என்னை அழைக்கவும். சூரியன் மறையத் தொடங்கியதும் பென்னி வீட்டிற்கு திரும்புவதற்கான நேரம் என்று முடிவு செய்தார். அவள் மீண்டும் ஒருமுறை மலைகளில் ஏறி இறுதியாக மூங்கில் காடுகளின் பாதுகாப்பை அடைந்தாள். அவளது சாகசத்தை பற்றி அறிய ஆவலுடன் அவளது வன நண்பர்கள் காத்திருந்தனர். பென்னி தனது கதையை பகிர்ந்து கொண்டு, புத்திசாலித்தனமான ஆந்தை, பளபளக்கும் நதி மற்றும் கனிவான ஆமை பற்றி அவர்களிடம் கூறினார். பென்னியின் தைரியம் மற்றும் கருணையால் அனைவரும் வியந்து பெருமைப்பட்டனர். அன்று முதல் பென்னிக்கு சாகசங்கள் அற்புதமானவை என்று தெரியும். ஆனால் வீடு போன்ற இடம் இல்லை, குறிப்பாக நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது. அதனால் பென்னி தி பாண்டா மூங்கில் காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். தனது அடுத்த சாகசத்திற்கு எப்போதும் தயாராக இருந்தார், ஆனால் எப்போதும் வீட்டின் அரவணைப்பிற்கு திரும்புவார். இந்த கதை சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நம்புகிறேன்.